நினைப்பவனே மாடி என்று முடிப்பவன் அறிவாடி. என்ன ஒரு அழகான செய்தி. அப்ப சினிமாவில் ஆயிரக்கணக்கான செய்திகளை சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் சரிதாங்க, ஒன்று ரெண்டு அப்படி இருக்கு. ஆனால் 99% இன்னைக்கு எந்த பாட்டையும் காது கொடுத்து கேட்க முடியலைங்க, காட்சிகளை பார்க்க முடியலையே. ஒரே முக்களும் முனங்களுமா இருக்க பாட்டு, சின்ன பிள்ளைங்களோட உட்காந்து கேட்க முடியலையே பாட்டை, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்போ உள்ள பல பாடல்களை எங்கே உட்காந்து கேட்கலாம்னா, இந்த கட்டண கழிப்பறைன்னு ஒன்று கட்டியிருக்கான் பாருங்க, அதுக்குள்ள உட்காந்து கேட்கலாம். ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் கட்டி வச்சிருக்கான் அதிநவீன கட்டண கழிப்பறை. அது என்ன அதிநவீனம்? அப்புறம் உள்ள போய் பார்த்தா எந்த ரூம்லையும் கதவு இல்லை, கதவு இருந்தா தாப்பா இல்லை, தாப்பா இருந்தா பைப்பு இல்லை, பைப்பு இருந்தா தண்ணி வரல, தண்ணி வந்தா டப்பா இல்லை, டப்பா இருந்தா தண்ணி வருது, தண்ணி வந்த டப்பா குடிச்சோம்னா 1 மணி நேரம் நிறையல, என்னன்னு பார்த்தா அடியில் ஓட்டையா இருக்கு. என்னடா அது? நம்ம நாடு ஏன் இன்னும் வல்லரசு ஆகலங்கிறது ஒரே ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, இந்த கக்கூசை வச்சே கணிச்சிடலாம். வெளிநாட்டில் மார்பிள்ஸ் கடப்பா டைல்ஸ் போட்டு கக்கூசு கட்டி வச்சிருக்கான், பல 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 பண்ணு கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுக்கு உள்ள எவனாவது போனான்னா காசு கிடையாது, வெளியில எவனாவது அசிங்கம் பண்ணான்னா 1000 ரூபாய் ஃபைன் போடுறான் வெளிநாட்டில். இதுக்கு நேர் எதிர்மாறு இந்தியாவில். என்ன, உள்ள போனா 5 ரூபா 10 ரூபா பணம் கேட்கறான், வெளியில அவன் இஷ்டத்துக்கு போனா 1 ரூபாய் கண்டுக்க மாட்டாங்க. இது எப்படா வல்லரசு ஆகுறது? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் திருச்சியிலங்க வயிற்ற கலக்குது, அவசரமா 5 ரூபா கொடுத்துட்டு போங்க, நான் கல்லாவில் பார்த்து பார்த்தையோ பொரியா இந்த பையன் பார்த்துக்க வந்துட்டாங்க அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு வந்து, எவ்வளவு யானை 5 ரூபான்னு நான் தடவி பார்த்தா சில்லற காசு இல்லை, 10 ரூபா எடுத்து கொடுத்தேன், 5 ரூபா எடுத்து 5 ரூபா கொடுங்க. அவன் கல்லாவை திறந்து பார்த்துட்டு என்கிட்ட பாக்கி சில்லற 5 ரூபா இல்லை, அதுக்கு பதில் இன்னொரு தடவை உள்ள போயிட்டு வா அப்படின்னா. ஏன்னா சில்லற இல்லைங்கிறதுக்காக நான் உள்ள போய் ரத்தம் வந்து இருக்கிறது என்னங்க அது கொடுமை? சேலத்துல அங்க காசு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நான் கேட்ட பக்கத்து கடை டீ கடை காட்ட, எங்க இங்க காசு வாங்க ஆள் இல்லையே, உள்ள போனா யார்கிட்ட காசு கொடுக்கறதுன்னு. அதுக்கு கதவு சாத்திக்கு உட்கார்ந்த இடத்துல ஒரு QR கோடு படம் வரைஞ்சிருப்பான். நீ உட்கார்ந்த உடனே செல்போன் எடுத்து ஸ்கேன் பண்ணி 5 ரூபா அதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டு கொடுமை? அதுல ஒரு ரூம்ல கதவே இல்லைங்க சேலத்துல. ஒருத்தன் துண்டை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் துண்டை ஒருத்தன் வேகமா முடியாது துண்டை வளைச்சுக்கிட்டு உள்ள ஆளா இருக்கு அப்படின்னு நான் பாருங்க, அவன் தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்ல. பக்கத்துல ஒருத்தன் அவன் என்ன பண்ணான் பாருங்க, கதைக்குள்ள சும்மா ஹிட்டுக்குள்ள உட்காந்துருந்தவன் எவனாவது திடீர்னு உள்ள போத்துறான்னு ஒரு பாட்டு பாடி சவுண்டு கொடுத்துட்டே உட்காந்துருந்தான். என்ன, அதுக்கு தான் அவங்க பாட்டு பயன்படுது இன்னைக்கு உள்ள பாட்டு. என்ன பாட்டு? வருவியா வரமாட்டியா வரலன்னா ஓ பேசிட்டா, இவனாவே தெரிஞ்சுட்டு இவனாவே காவிடுறாங்க. அது பக்கத்துல உள்ள ஒருத்தன் துண்டு இல்லை, சாட்சி வச்சிருக்க கதவை எடுத்து தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தான், உடஞ்ச கதவை. ஒருத்தன் வேகமா அப்படியாது, யோ வெளியில வாயா அப்படின்னா. அவன் என்ன பாருங்க, உள்ள பாட்டு பாடினா பாருங்க, உள்ள உட்காந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன வெளியில என்ன ஓடி ஒரு உதச்சு கதவை வெளியில வேண்டாம் பாருங்க. அவன் உள்ள உட்காந்துட்டு திரும்ப என்ன அவசரம் என்ன அவசரம் ஏன் அண்ணன் அப்படின்னா, வாடா திண்ணையில படுத்தவன்ட்டு. கடைசியில ஒருத்தன் கடைசி ரூம்ல கதவும் இல்லை துண்டும் இல்லை துணியும் இல்லை. அவன் போய் காலையில போனவன் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெளியில வரலையா, உள்ள உட்காந்து பாட்டு படிக்க வர மாட்டேங்கிறாயா. வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுக்க போற. இதுல இவன் உடுக்கடிச்சு இருக்குமா போது, நீ வேற உள்ள உட்காந்து ஜோசியமா பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு தாங்க இந்த பாட்டெல்லாம் பாருங்க, படமும் கதையும் அம்சங்களும் டிவி செல்போன் நாடை கெடுத்து குட்டிச்சவரை வச்சிருக்கீங்க. எனக்கு அதே மாதிரி டிவி போட்டி படத்தை டிவி போட்டி எதுக்குங்க? நல்ல செய்திகளை உலக செய்திகளை ஒரே இடத்துல பார்க்க, உலக விஷயங்களை. இப்போ நம்ம நாட்டினுடைய போர் அமைதியாக வந்ததற்கு காரணம் என்ன என்றால், தொலைக்காட்சி பெட்டி அழகாக நேர்த்தியாக அந்த செய்திகளை காட்டி அமைதி நிலைக்கு கொண்டு வந்ததற்கு தொலைக்காட்சி பெட்டியும் ஒரு நல்ல ஒரு காரணம். அவ்வளோதான், இப்படிதான் பார்க்கணும். அப்போ அதை வர்ற சீரியலை கொஞ்ச நேரம் பார்த்தோமா அவ்வளோதான், தூக்கி வீசி போயிடும். அதை வாழ்க்கையை எடுத்துக்க கூடாது. இப்படி இருக்க ஒரு நாடகம் பார்க்குறேன், தொடர் சீரியல் மெகா தொடர் நெட்டும் தொடர் எல்லாம் ஒன்று தான். என்ன கதை? எந்த சீரியல் பார்த்தாலும் கதை ஒன்று தான். அவனை அவளோட சேர விடாத, அவன் வயிற்றுல வளர பிள்ளை அழிச்சு கொடு, இவனை விட்டு வள தள்ளி அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த குடும்பத்தை புண்டு புண்டு இல்லாமல் ஆக்கி போடுவான், அவன் வாயில விஷத்தை ஊற்றி கொண்டு விடுவான், அவன் குழந்தைய கருவை அழிச்சு போடுவான். இந்த கதை தாங்க எல்லா நாடகத்திலையும்.
நான் ஒரு நாடகம் பார்த்தேன். ஒரு நாள் பட்டிமன்றத்தில் உட்காந்து பார்க்குறேன். மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. மருமக போச்சுட்டு கிச்சனுக்கு சமைக்க போயிடுச்சு. மாமியார் வாசலில் நிற்கிறா. பெத்த மாமா வருவான். அப்போ இவட்ட கேட்குற பாரு அப்படின்னு அந்த வசனம் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த டிவிக்கெல்லாம் எவன் தான் வசனம் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. பெத்த தாய் வசனம் பேசுது. நில்லுடா நில்லு. பையன் என்னம்மா சொல்ற, என்னடா சொல்லணும், என்ன சொல்லணும், இந்த வீட்டில் சொல்ற என்ன இருக்கு, கொஞ்சம் புரிய பண்ணி பேசுமா. அப்ப நான் புரியாதவனா, புரியாம தான் பேசிட்டு இருக்கேனா. இப்ப என்ன நடந்து போச்சுமா, என்னடா நடக்கணும், நடத்திட்டாரா அவன் பொண்டாட்டி, எல்லாத்தையும் நடத்திட்டாரா, என்ன நடந்ததுன்னு இந்த கிளவி சொல்லலையா கடைசி வரைக்கும். என்ன நடந்ததுன்னே சொல்லாம அரை மணி நேரம் ஓட்டிட்டு விளம்பர இடைவேளைக்கு போடுறாங்க. இதை உட்காந்து ஒரு அக்கா எங்க தெருவுல ஒரு சீரியல் போட்டு முடிக்கிறதுக்குள்ள 1 கிலோ மிச்சம் இருப்பீங்க. காராச்சேர்ப்பு, பூந்தி, அதிரசம், முறுக்கு எல்லாம் தட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்நாக்ஸை தின்னுக்கிட்டே டிவி பார்த்ததும் 120 கிலோ உப்பி புஷு புருஷங்காரன் உழைச்சி ஓடா போய் 35 கிலோ திண்ணையில் உட்காந்துருக்கான். எலும்பு தோளமாக புருஷங்காரன் உட்காந்துருக்கான். இது சரி குண்டு கிட்ட வந்து எங்க உங்களை புகழ்ந்து நான் ஒரு புது பாட்டு பாடுறதுனால கேட்டிருக்கேன். கட்டின பொண்டாடி தானே பாடின்னு இருக்கான். பக்கத்தில் வந்து 2 பாண்டுச்சு பாருங்க அந்த அம்மா. கண்ணான கண்ணே உன் மீது சாயம் சாதிச்சு பாருங்க. அவன் அப்படியே மல்லாக்க கொடுத்து கையை முடிச்சு தர்மாஸ்பத்திரியை கட்டு போட்டு இப்படியே கிடக்குறாங்க. டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு, இவன் மேல பொக்குலின்னு தான் மோதிருக்கான் அப்படிங்கிற. எல்லாரும் சொல்றாங்க இவன் பொண்டாடி தாங்கிறாரு. நான் ஒத்துக்க முடியாது. எம்பிபிஎஸ் நான் படிச்சதே விட்டு வீட்டுக்கு போறாங்க. இது வேற யாரும் மோதிருக்க முடியாது. பொக்குலின் தாங்க அடிச்சு சொல்ற டாக்டர் நம்ப மாட்டாங்க. நல்லா நான் நீட்டு எழுதுனதே தப்புங்கிறாங்க. அப்ப எப்பயாச்சும் நம்பு. என்னடா இதுக்கு தாங்க டிவி போட்டி கலாச்சாரம் சீரியல் எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்க உங்களை சொல்கிறாங்க. செல்ஃபோனும் அது மாதிரி தான். ஜோ அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், செல்ஃபோனை சைலண்டில் போட்டு ஊட்டியில் பட்டி பண்ணுறோம். நைட்டு 12 மணிக்கு என் மனைவி ஃபோன் அடிச்சிருக்கிறா. செல்ஃபோனுக்குள்ள அந்த பொம்பளை ஒன்று பேசுங்கள, அந்த அம்மா சொல்லியிருக்கு செல்ஃபோனுக்குள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வாடிக்கையாளர் நேரத்துடன் தொடர்பு உள்ளான்னு சொல்லியிருக்கு. நான் விடுச்சு வீட்டுக்கு போகிறேன், கிழக்க மாத்தோட வாசப்பண்ண உட்காந்து. அவன் யாருன்னு சொல்லியம்மா, அது கம்ப்யூட்டர் இல்லையா, ஐடி கம்பெனி வேலை பார்க்குறா, பெங்களூரான்னு. எல்லா குடும்பத்தை கெடுத்து சமுதாயத்தை கெடுத்து செல்ஃபோன் படுத்துகிற பாடு, டிவி படுத்துகிற பாடு இவ்வளோ மோசமாக இருக்குங்க அப்படின்னாங்க. அதுக்காக நம்ம எதை குற்றம் சொல்லவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்தியை சொல்கிறது மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க, எதையாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தவங்க ஒரு 5 பேர் தான், 10 பேர் அதை பெருசு பிரபாவதாக்கி அடிச்சு விட்டு கலவரமாக்கி 5-6 மாசமா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கள்ள காதலுக்கும் கள்ள புருஷனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. பொண்டாட்டிக்கு தெரியாம குடிச்சான்னா அது கள்ளச்சாராயம். பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி நடிச்சான்னா அது கள்ளக்காரன். ஆனா 2 பேருமே வாந்தி எடுப்பாங்க. இது உயிர் போகுதுன்னு அர்த்தம், அது உயிர் உண்டா போகுதுன்னு அர்த்தம். ஆமா, இது உயிர் போகும், அது மானம் போகும். இவ்வளவு வேலைக்கு இந்த ஊடக வளர்ச்சி தானே காரணம். ஒரு காலத்துல ஊருக்கு அப்பால சாராய கடை வச்சிருந்தான். தலையில துண்டை போட்டு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு சாராயம் குடிக்க போவோம். அந்த காலத்துல பெரியப்பா பாத்துருவானா, சித்தப்பா பாத்துருவானா, அண்ணன் பாத்துருவானா, தம்பி பாத்துருவானா, பயந்து ஒளிஞ்சு சாராயம் குடிச்சது அந்த காலம். இன்னைக்கு ஊருக்குள்ள வந்துருச்சு சாராய கடை. ஒரே டேபிள்ல பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அண்ணன் புள்ள, பெரிய புள்ள 15 பேர் ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கிறாயா. பெரியப்பா பையன் சரக்கு வாங்கிட்டு வரான், சித்தப்பா பையன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான், பெரியப்பா குடிச்சுக்கிட்டு மண்ணாக்க கிடக்கிறான், சித்தப்பனுக்கு டவுசரை காணும். இது எங்கடா இது சமுதாயமா கெடுத்து குட்டிச்ச. இதுல தாங்க இப்ப சிறு போதைகள். இதுக்கெல்லாம் சினிமா என்ன சொல்லி கொடுத்தான், டிவி என்ன சொன்னா, செல்போன் வளர்த்துச்சுங்களா, நல்ல செய்தியா சொன்னா. சிறு போதைகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. ஹான்ஸ், பான்பராக், கஞ்சா. காவல்துறை புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்த சிறு போதைக்குள்ள யார் மிகப்பெரிய அளவில் அடிமையாகி இருக்கிறது என்றால் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் என்று சொல்லுகிறார்களே. இந்த சமுதாயம் எங்க போகிறதோ நினைத்து பார்க்கும்போது பயமா இருக்கா இல்லையா? பான்பராக் எப்படா போடுறாங்க? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் விற்கிறான். வாங்கி இவன் ஒரு மாதிரி போடணும், ஜெய்ப்பூருக்கான ஒரு மாதிரி போடணும், குஜராத்துக்கான ஒரு மாதிரி தானே போடணும். போட மாட்டான். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே ஸ்டைலில் தான் போடுறான். இவன் அவனை பார்க்கல, இந்த இவன் தான் ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல. அந்த பாக்குக்கு பேர் சாந்தி பாக்குன்னு பேர். கும்பகோணத்தில் ஒரு கடையில் சரமா தொங்கிருக்கு இந்த பாக்கு. ஒருத்த கடைக்காரன் 10 ரூபா பணம் கொடுத்துட்டு சாந்தி இருக்கான்னு கேட்டிருக்கான். அவன் பொண்டாட்டி பேர் சாந்தி போல இருக்கு, வெளுத்து எடுத்துட்டான். இல்லைங்க பாக்கு சரிதான் வாங்கிக்க, வாங்கி அந்த பாக்கை எப்படி போறான் இனிமேல் கவனிக்க. நீங்க
எந்த மாநிலம் எந்த மாவட்டமான ஒரே ஸ்டீல் நான் வாங்கிக்கிறேன். 3 இழுத்து இருக்கிறான். அதை சரட்டை கீழே இறக்குறாங்க. அப்படி இறக்கி 3 தட்டு தான் தட்டு, 4 தட்டு தட்டக்கூடாது. அப்படி கட்டி அப்படி கிழிச்சிட்டுங்க. இந்த 2 விரலையும் இப்படி வச்சு இந்த 3வது விரலை மேலே வைக்கணும். இந்த விரலை எவனாலும் மாற்றி வச்சாங்கன்னா ஈபிக்கு 160வது செக்ஷன் படி 6 மாதம் சிறை தண்டனை. அப்படி வச்சுக்க. இந்த இடத்துல கையை வெளில கொடுத்து வைக்கிறது. இப்படியே தட்டிக்கிட்டுங்க. உலக அரசியல் பேசுறாங்க. இந்த நாடு உட்பட போதுங்கிற சம்பந்தம் இல்லாம ட்ரம்ப் ஏன்டா பஞ்சாயத்து வந்து நான் ஒருத்தர் சொல்றேன். நம்ம நாடு சண்டைக்கு ட்ரம்ப் ஏன்டாங்க நாட்டாமையாரு அப்படிங்கிறான். ட்ரம்ப்புக்கு கீழே ஒரு சொம்பு இருக்கு. அவன் போய் நாட்டாம போல அப்படி தட்டி விட்டுங்க. சரி இப்பதான் போட போறான்னு பாக்குறேன். இந்த கையை ஆட்டுறான் நம்ம ஆடுகிறது. அப்படியே ரைஸ் மில்ல பொருளை தண்ணியா கல்லு தண்ணியா அது மாதிரி அந்த கையை பொடி தனியா மாவு தனியா பாக்கு தனியா ஆட்டி விட்டு சரி இப்பதான் போட போறான்னு பாக்குறேன். அப்பவும் போடல. இந்த கையை மேல வச்சு தப்பு போ அப்புறம் மந்திரவாதியாவது மந்திரவாதி மாதிரியே பண்ணீங்க அப்படி ஊதி அது வாயில கொட்டிட்டுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு தரையில துப்புறான். 5 லிட்டர் ஆசிட் ஊத்திக்கல்னா கூட க்ளீன் பண்ண முடியாது. ஏங்க இந்த பான்பராக்கு போறவன் சிரிக்கிறான். வாயில செங்கக்கல் எடுக்க வச்சது மாதிரியே இருக்கு பல்லு. இவனை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்தா இவன் கேட்கறான் பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்கறிய. பொண்ணு வீட்டுக்காரன் திருப்பி மாப்பிள்ளைக்கு சிரிக்க தெரியுமான்னு கேட்டா எந்த பல்ல வச்சு சிரிப்பேன். இந்த பல்லோட குடும்பத்தை வருவாள். அவன் காய் துப்ப மாட்டா கிட்ட வருவாள். முதல்ல அவ என்னடா கொடுமை. இதையாவது யோசனை பண்ணி பார்த்தாவது தூக்கி விஷயமா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷனா வாழ்றா. சினிமா பாட்டுக்கார அந்த காலத்துல கண்ணதாசன் ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ படைத்தவன் சேர்த்து தந்தான் படைத்தவன் பிரித்துக் கொண்டான். படைத்தவன் சேர்த்து தந்தான் படைத்தவன் பிரித்துக் கொண்டான். எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெரியும் என்றான். எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெரியும் என்றான். எடுத்ததை கொடுக்க வைப்போம் கொடுத்ததை எடுக்க வைப்போம். எடுத்ததை கொடுக்க வைப்போம் கொடுத்ததை எடுக்க வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றை கூடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். அப்பாவின் வாசலிலே மல்லோர்கள் வாசலிலே எல்லோரும் கொண்டாடுவோம். என்ன மாதிரியான ஒரு ஒற்றுமையோடு வாழணும்னு சொன்னாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கொலை கொள்ளை இவைகள்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு செல்போனுக்குள்ள என்னென்ன டெக்னிக்கல் கற்றுக்கொள்ளணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஆனா அதே நேரத்தில் செல்போன் வந்த பிறகுதான் ஒருத்தர் இறந்து போனா 1 மாசம் ஆகும் செய்தி சொல்லி விட்டு ஆளு வந்து சேர. இன்னைக்கு செல்போன் ஒரு செகண்ட் நேரத்தில் எங்க பார்த்தாலும் செய்தி பரவுது. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. வெளிநாட்டுல பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறா, குழந்தை பிறந்துருச்சுன்னா அதில் ஆன்லைன் வீடியோ காலில் பார்த்து தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கானே. நல்ல செய்தி நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி எலெக்ஷனில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் வயசை ஒருத்தவங்களாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, உட்காந்துருப்பீங்க. 10th ரிசல்ட் வந்தால் பக்கத்து ஊரில் போய் அந்த டவுனில் போய் பேப்பரை வாங்கிட்டு வந்து சாயந்தரம் தான் பார்க்க முடியும் ரிசல்ட்டு. ஆனால் இன்னைக்கு 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. 9:05 அத்தனை பேர் பார்க்குறோம்னா நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் தரும். ஜிபே பண்ணி ஒரு உட்கார்ந்த இடத்துல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இவ்வளவு நடந்தாலும் ஏடிஎம் கொள்ளை, செல்போனில் கொள்ளை, ஆன்லைன் சூதாட்டம், தொலைக்காட்சி பெட்டில் ஏகப்பட்ட சோம்பேறித்தனங்கள், திரைப்படங்கள் சரியான முறையில் வர்றது கிடையாது. இப்படி எல்லாம் போகிறதுனால இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சாரா போகுது என்று நாம் தீர்ப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 5 வரலும் ஒன்றா இருக்கிறது மாதிரி கிடையாது. ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளை பிறகுன்னு 5 பிள்ளையும் ஒன்றா வளர்றது மாதிரி இல்லை. ஏதோ 1-2 சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அதனால இதெல்லாம் அறிவியல், சிந்தனை, விஞ்ஞான வளர்ச்சி, ஊடக வளர்ச்சி, இதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், மறுக்க முடியாது. வாழ்க்கையில் எது தேவை, எது நல்லது கெட்டது என்று ஆராய்ச்சி செய்து முடிவு பண்ணி வாழக்கூடிய முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. அது இளைஞர்கள் இளமையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க எது நல்லது கெட்டது என்று நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் பெரியவர்கள் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்ம தான் வழிநடத்தணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களை. அதனால ஊடகத்தை நம்ம குறை சொல்ல வேண்டாம். 10% தீங்கு இருக்கத்தான் செய்கிறது, மீதி 90% அது நன்மை இருக்கின்ற காரணத்தினால
திரைப்படம், சினிமா, செல்போன் இவைகள் எல்லாம் நம்மளை கெடுப்பதற்காக வரவில்லை, நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறது. எனவே அதில் உள்ள நல்லவைகளை ஏற்றுக்கொள்வோம், தீயவைகளை புறத்தள்ளுவோம், பெரியவர்கள் நல்ல வழிகாட்டுவோம் என சொல்லி இளைய தலைமுறைக்கு நல்ல வழி காட்டுவோம். இந்த அம்பாள் அருள் புரிவார் என்று சொல்லி இன்னும் நல்ல வாய்ப்பை நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பு தார்கள் வந்து செய்கிறோம், பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.